ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேஜே வித் ஆரேலியா. ரொம்ப நாள் வீடியோ போடல, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சாரி. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து கொஞ்சம் பர்சனலி பிஸி ஆயிட்டேன், அண்ட் செகண்ட் வந்து பிரெக்னன்சியும் கூட ஒரு ரீசன் தான். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. உங்களுக்கு வந்து தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும். ஆமா, இன்னைக்கு வந்து வளகாப்பு ஃபங்க்ஷன் தான், 7th மந்த் வளகாப்பு. எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் தான், ஏன்னா எங்க ஊர்ல வந்து இந்த கல்ச்சர் அதிகம் கிடையாது, அண்ட் நாங்க கிறிஸ்டின்ஸும் கூட. ஸோ இப்போ மட்டும் எப்படி அப்படின்னு கேட்காதீங்க, ஏன்னா இது வந்து எனக்கு இங்க இருக்கிற யூஎஸ்ல இருக்கிற என்னோட தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தான் இது பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் ஃபுல்லாவே ஆர்கனைஸ் பண்ணது. நான் ரெடியாகி மட்டும் தான் போக போறேன், அதுதான் என்னோட பிளான். அண்ட் இம்பார்ட்டன்டா சொல்லணும் அப்படின்னா, கெட்டிங் ரெடி எல்லாமே நான் செல்ஃபா தான் பண்ணிக்க போறேன். எனக்கு இந்த பேபி ஷவர் பத்தி அதிகம் தெரியாது, ஏன்னா எனக்கும் செலிப்ரேட் பண்ணது கிடையாது, நானும் எந்த பேபி ஷவர் ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணது கிடையாது. கொஞ்சம் நிறைய யூடியூப் வீடியோஸ் தான் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு மார்னிங்ல இருந்தே என்ன பண்ணேன், எப்படி டே போச்சு அப்படின்னு சொல்றேன். பிரெக்னன்சி ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே ஸ்கின் கேர், ஹேர் கேர், இப்படி எந்த பர்சனல் கேரும் எடுத்துக்கிட்டதே இல்லை. கொஞ்சம் ஸ்பாட்டின் இஷ்யூ இருந்துச்சு, ரெஸ்ட்ங்கிற பேர்லயே ஃபுல்லா படுத்துக்கிட்டே இருந்தேன். அதை பத்தி இன்னொரு வீடியோல டிஸ்கஸ் பண்றேன், எப்படி இதை டேக் கேர் பண்றோம், எதனால இந்த ஸ்பாட்டின் இஷ்யூஸ் வருது அப்படின்னு. ஃபங்க்ஷன்ல ஃபேஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ல, ஸோ முல்தானி மட்டி மட்டும் போட்டு கொஞ்சம் ஸ்கின்னை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கலாம் தான் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஒரு பிளான் போட்டா குட்டீஸ் இன்னொரு பிளான் போடுவாங்கிற மாதிரி 6:30 தான் ஆகுது, அதுக்குள்ளாடி அரளி பாப்பாவும் எந்திரிச்சு வந்தாச்சு. ஸோ அவங்க அப்பா வெளியே போயிருக்கிறதுனால கொஞ்ச நேரம் எல்லாமே தூக்கி வச்சுட்டு தான் வேலை பண்ணணும். செல்ஃப் கேர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிலே தெரிஞ்சுக்கிட்டேன். செகண்ட் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுமே அந்த தப்பு மட்டும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், பட் முடியவே இல்லை. போதாதுக்கு இப்போ இங்க வந்து விண்டர் சீசன் வேற. எப்படா விண்டர் வரும்னு காத்திருக்கிற எனக்கு ஐயோ எப்படா வெயில் வருங்கிற அளவுக்கு இருந்துச்சு இந்த தடவை. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷன் பிளான் வந்து எங்களோடது கிடையாது, எனக்கே லாஸ்ட் ஒரு 1 வீக்ல தான் எல்லாமே தெரியும். ஸோ அப்பதான் நானே எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். பட் இருந்தாலும் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஏதாச்சும் ரிட்டர்ன் கிஃப்ட் பிளான் பண்ணணும். அப்படி யோசிக்கும் போது தான் என்ன அப்படின்னு ஐடியாவே கிடையாது. சரி, அதுக்காக நான் சர்ச் பண்ணும்போது தான் சர்ச் பண்ணேன், ஏதாச்சும் ஒன்று லைவா இருக்கணும், நம்ம பேபியை சிம்பலைஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கறது. அப்படி சர்ச் பண்ணும்போது எனக்கு இந்த ஐடியா கிடைச்சிச்சு. இது ஒரு பிளான்ட் growth அண்ட் ரிசைலன்ஸை சிம்பலைஸ் பண்றதுனால தான் நான் இந்த பிளான்ட் ப்ரிஃபர் பண்ணேன். அண்ட் இது வந்து ஃபுல்லாவே கேக்டஸ் வெரைட்டி அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா இதுவுமே அதே மாதிரி லீஃப்ல வாட்டர் சேவ் பண்ணி வச்சுக்கும். ஸோ ரொம்ப மெயின்டெனன்ஸ் எல்லாம் தேவையில்லை. எந்த சுச்சுவேஷன்ல, அதாவது எந்த என்விரான்மெண்ட்ல, ட்ரை கண்டிஷன்ல கூட வளரக்கூடியது. அண்ட் நமக்கு வந்து இண்டோர் பிளான்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை மெயின் திங்ஸா வச்சுக்கிட்டு கூடவே பேபி ஃபுட் மாதிரி சின்னதா ஒரு கீ செயின் அண்ட் சாக்லேட்ஸ் போட்டு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாமே நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது ரெடி பண்ணும் போதே ஒரு ஃபங்க்ஷன் ஃபீல் வந்துருச்சு. இப்போ குளிச்சுட்டு வந்துட்டேன், ஷாம்பு போட்டு நல்லா ஃபுல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஐப்ரோஸும் நானே த்ரெட் பண்ணிக்கிட்டேன். த்ரெட்டின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இந்த சின்ன ட்ரிம்மர் தான் யூஸ் பண்ணி ட்ரிம் பண்ணுவேன். ஐப்ரோ ட்ரிம் பண்ணிக்கிட்டதுக்கு மெயினான ரீசன் பிரெக்னன்சி டைம்ல அந்த த்ரெட்டின் பெயின் கொடுக்க வேணாங்கிறதுனால தான். வளகாப்பு ஃபங்க்ஷன்னாலே கண்டிப்பா வளையல் தான் இம்பார்ட்டன்ட். அப்போ கையும் ஸ்பெஷலா இருக்கணும்ல, அது எனக்கு முந்தின நாள் ஈவினிங் தான் ஞாபகம் வந்துச்சு. சரி, பக்கத்துல இருக்கிற ஒரு இந்தியன் ஸ்டோர்ல மெஹந்தி வாங்கிக்கிட்டு வந்து நானே 2 கைக்கும் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் காமெடியா தான் இருந்துச்சு. இடது கை கொஞ்சம் ஓரளவுக்கு போட்டு விட்டுட்டேன், வலது கைக்கு நானே கொஞ்சம் அங்கங்கே ஒரு 2-3 கோடெல்லாம் போட்டு எப்படியும் ரெடி பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் காமெடியா இருந்தாலும் போட்டோஸுக்கு நல்லா தான் இருக்கும், ஏன்னா கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல பார்க்கும்போது இது கொஞ்சம் ஸ்பெஷலா தான் தெரியும். அதுவும் பேக் சைடு கரெக்டா வந்துருச்சு. ஒரு ஃப்ளவர் 2 கையிலுமே ஒவ்வொரு சின்ன சின்ன ஃப்ளவர் வச்சு பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இப்படி ப்ரீ மேக்கப் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் அன்னைக்கு எப்படி ரெடி ஆகுறேன்னு பார்க்கலாம். எப்பவுமே ஹேர் ஸ்டைல் சைடு கிளிப் வச்சுட்டு லூஸ் ஹேர் தான் விட்டுருவேன். எப்பவுமே என்ன ஸ்பெஷலா ரெடியா இருந்தாலும், இல்ல எவ்வளவு ஸ்பெஷலா ஆக்சசரிஸ் போட்டுக்கிட்டாலும் ஹேர் ஸ்டைல் செட் ஆகல அப்படின்னா எதுவுமே ஃபுல்லா ப்ராப்பரா ஒரு ஃபினிஷிங் லுக் கொடுக்காத மாதிரி இருக்கும். எப்பவுமே ஹேர் ஸ்டைல் சைடு கிளிப் வச்சுட்டு லூஸ் ஹேர் தான் விட்டுருவேன். அண்ட் பேபி ஷவர் வீடியோஸ் பார்த்தா மேக்ஸிமம் ஹேர் வந்து யாரும் லூஸ் ஹேர் விட்டு நான் பார்க்கவே இல்லை. பின்னாடி பின்னல் போட்டுட்டு பூ தான் வச்சிருந்தாங்க. சரி, நாமளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஹேர் ஸ்டைல் ஐடியா வச்சிருக்கிறேன். அண்ட் அந்த ஹேர் ஸ்டைல பண்ண போறதும் ஒரு ஸ்பெஷல் பர்சன் தான். நார்மலா இப்படி வகுடு எடுத்து தான் ஹேர் ஸ்டைல் போடுவேன், ஆனா இப்போ கொஞ்சம் வெயிட்டும் போட்டதுனால ஃபேஸ் ஷேப் கொஞ்சம் மாறிடுச்சு. இது நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு. அண்ட் எனக்கு ஹேர் வந்து ரொம்ப அடர்த்தி கிடையாது, கொஞ்சம் நிறையவே கேப்பே இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா பேக்கும் நல்லா பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஹேர் செட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் பின்னாடி நார்மலா ஒரு பின்னல் போடுற மாதிரி இல்லாம கொஞ்சம் ஸ்பெஷலா போடுறேன். ஸோ எனக்கு அதுக்கு ஹெல்ப் தேவை. இதுவரை நான் வந்து செல்ஃபா ஹேர் ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. பட் இந்த டைம் வந்து சரி ஃபங்க்ஷன்ங்கிறப்போ அந்த செட் பண்ணி வைக்கிற ஹேர் அப்படியே ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இல்லை அப்படின்னா நல்லா இருக்காதுல்ல. அதனால ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஸ்ப்ரே வாங்கி ட்ரை பண்றேன். பட் அதுவும் கரெக்டா ஹேர் செட் ஆச்சு. இதுதான் வந்து அந்த ஸ்பெஷல் பர்சன், என்னோட ஹஸ்பண்ட் தாங்க. நான் ஒன்னொன்னு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தேன். ஸோ அதுக்கேற்றபடி அவங்களுக்கு முடிஞ்ச மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டு கொடுத்தாங்க. ஃபைனல் லுக் இதுதாங்க. கொஞ்சம் மெஸ்ஸியா இருந்தாலும் எல்லாரும் எப்படி பண்ணீங்க, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இந்த ஹேர் ஸ்டைல நான் பண்ண பெரிய மிஸ்டேக் என்னன்னா, ஒவ்வொரு பின்னல் போடும்போது ஹேர் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன், அது அப்படியே செட் ஆயிருந்திருக்கும். பட் அதை பத்தி யோசிக்காம ஃபுல்லா பின்னல் போட்டதுக்கு அப்புறம் தான் ஹேர் ஸ்ப்ரே ஞாபகமே வந்துச்சு. ஸோ லாஸ்டா கொஞ்சம் ஹேர் ஸ்ப்ரே எல்லாம் படி இடையில வந்து கொஞ்சம் பட்டர்ஃபிளை கிளிப் வாங்கியிருந்தேன், அதுவும் கிளிப் பண்ணிட்டு ஹேரை வந்து செட் பண்ணிட்டேன். ஃபுல் உங்களுக்கு அவுட்லுக் வந்து நான் லாஸ்டா காட்டுறேன். இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற ஹேர் மட்டும் லாஸ்டா கேர்ள் பண்ணி விடலாம் அப்படின்னு விட்டுருக்கிறேன். இவ்வளோ டேஸா ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணாம இன்னைக்கு முல்தானி மட்டி போட்டதுக்கு ரீசன் வந்து இந்த ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே என்னோட நார்மல் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ ஒரு ப்ரொடெக்ஷன் பேரியர் மாதிரி தான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன்.
அண்ட் இதை கிளீன் பண்ண அப்புறமும் முல்தானி மட்டி இல்ல பச்சை பயிறு பவுடர், கடலை மாவு இப்படி ஏதாச்சும் யூஸ் பண்ணீங்கனாலும் பிம்பிள்ஸ் வராது. ஃபவுண்டேஷன் க்ரீம் மட்டும் அப்ளை பண்ணது தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ நம்ம சாப்பிடலையே அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்ல வந்து சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லைல்ல. அவகேடோ அண்ட் பிரெட் டோஸ்ட் பண்ண தான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க அதை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அரைலியாவுக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு. அண்ட் இப்போ நான் சாப்பிடலைன்னா இனிமே இதுக்கப்புறம் சாப்பிடவே மாட்டேன். நார்மல் டேஸ்னா கண்டிப்பா சாப்பிடாமலே போயிருப்பேன். பட் பிரெக்னன்சி டைம் இல்ல, அப்படி போக முடியாது. குட்டி பேபிக்கு பசிக்கும்ல. அண்ட் சாப்பிட்டாச்சு. ஸோ பேசிக்கா சொல்றேன், எப்படி நீட்டா ரெடி ஆகுறதுங்கிறது மட்டும் தான் என்ன பார்த்து கத்துக்கோங்க. பட் ஸ்பெஷலான மேக்கப் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணாதீங்க. சரி, ஏதேதோ கன்ஃபியூஸ் பண்ணிட்டு மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தான் தோணுச்சு சாரி கட்டிட்டு மேக்கப் போட்டுக்கலான்னு. இதுதான் என்னோட சாரி. இது என்னோட மேரேஜ் சாரி தான். நல்ல வேளை இந்த சாரி இங்க இருந்துச்சு, இல்லைன்னா சடன் பிளான் வந்ததும் சாரிக்கு என்ன பண்ணிருப்பேனே தெரியல. எனக்கு சாரினா பிடிக்கும். ஆனா பிரெக்னன்சி டைம்ல இது வரைக்கும் சாரி கட்டினதே இல்ல. ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிலையும் அப்படி ஒரு தேவை வரல. எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கிட்டேன். ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வச்சுக்கிட்டதுனால தான் ஈஸியா இருந்துச்சு. ஃபேஸ் மேக்கப் முடிச்சதுக்கு அப்புறமா ஃபுல் வியூ காட்டுறேன். பிகாஸ் அவசரமா ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்றேன். இதுக்கு மேல காம்பாக்ட் பவுடர் போட்டு டச் அப் பண்ணா ஃபுல்ஃபில் ஆன ஃபீல் எனக்கு கொடுக்கும். நார்மலா ஐலைனர் போட்டு பொட்டு வச்சாலே போதும்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். பட் ஃபங்க்ஷன் லுக்கு அப்படி போனா நல்லா இருக்காதுல்ல. டேசலரோட ஐலைனர் காஸ்ட்லியான ப்ராடக்ட் எல்லாம் இல்லைங்க. வீட்டு பக்கமே இருக்கிற ஒரு கடையில இருந்து ரெகுலரா நான் வாங்கிக்கிறது 35 ருபீஸ் ப்ராடக்ட் தான். எனக்கு இது எப்பவுமே மெஸ்ஸி ஆனது இல்ல. எனக்கு எப்பவுமே ஐலைனர் தான் வந்து ஃபுல்ஃபில் ஆன ஒரு லுக் கொடுக்கும். எப்பவுமே சாரிக்கு ஃபினிஷிங் லுக் நெத்தியில குங்குமம் தான். ஈஸி ட்ரிக், இயர்பட்ஸை வாட்டர்ல நினைச்சிட்டு குங்குமம் தொட்டு வச்சா போதும். கிறிஸ்டின் தான், பட் நான் குங்குமம் வச்சுப்பேன். ஸ்பெஷலா இருக்கணும்னு இதுக்காகவே இந்த பாகுபலி ஜும்கா மாடல், அது ஏதோ ஒரு நேம் போட்டிருந்தாங்க, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். இந்த இயரிங் வாங்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பட் வாங்கினா நல்லா இருக்குமா, இவ்வளோ பெரிய இயரிங் போட்டு அதுக்கு மாட்டி எல்லாம் போடுற அளவுக்கு நார்மல் டேஸ்க்கு நமக்கு செட் ஆகாதுல்ல. ஸோ அதை அப்படியே யோசிச்சே தள்ளி போயிட்டு இருந்துச்சு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம்னு அதையும் வாங்கிட்டேன். ஸோ எல்லாமே போட்டு ரெடி ஆயாச்சு. மேல அசசரிஸ் போட்டு ரெடி ஆயிட்டு ஃபுல் லுக் காட்டுறேன். அரைலி குட்டியும் ரெடி பண்ணிட்டு சேம் டைம்ல ரெடி ஆனதுனால இதுக்கு மேல எனக்கு வீடியோ எடுக்க முடியல. அண்ட் இதுதான் என்னோட ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனல் லுக்ல இருக்கிற பிக்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் பிக்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்றேன். அண்ட் ஃபைனலி ஃப்ரெண்ட்ஸ், ஃபங்க்ஷனை வந்து கிராண்டா பிளான் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஒர்க்கிங் தான் இருந்தாலும் அந்த பிஸி ஷெடியூல்லையும் எல்லாமே சூப்பரா ஒரு 1 வீக்லயே சூப்பரா பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கும் ஸ்பெஷல் அனுபவமா இருந்துச்சு. மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான நாளை கிரியேட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங். மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்க. நியூ வியூவர்ஸ் கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in next video. Bye bye.